மெட்ராஸ் படம்னா ஒரு படமாக இருக்கலாம். ஆனால் மெட்ராஸ் வந்து எல்லாருக்கும் சொந்தம். இங்கே வந்து யாரும் இந்த ஏரியா எனக்கு, அந்த ஏரியா உனக்குன்னு இங்கே பிரிச்சுக்க முடியாது. இங்கே சென்னை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க எல்லா ஏரியாவிலேருந்து இங்கே மக்கள் வாழ்கிறாங்க. இந்த ஏரியா எங்கள் ஏரியா அப்படிங்கிறதுலாம் அது வந்து ஒரு மேடையில் கொஞ்சம் ஒரு எமோஷனாக பேசி பார்த்த தவிர அது உண்மை இல்லை. சென்னை எல்லாருக்கும் சொந்தம். ஆமாம் சார். அவங்க இப்போ வந்து இந்தியன் டூவை பற்றி ஏகப்பட்ட ரிவ்யூ வந்து பாசிட்டிவாக வருது, நெகட்டிவாக வருது. ஆனால் மோஸ்ட்லி வந்து படம் ஆரம்பித்த அடுத்த செகண்டே வந்து ரிவ்யூ வந்து நெகட்டிவாக போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது யார் மேலே தப்புன்னு சொல்கிறீங்க? உண்மையான ரிவ்யூ எப்படி இருக்கும்? அதான் இப்போ நம்ம ஒரு சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சம். அவ்வளோதான். இதில் வந்து நல்ல கருத்து வரும், அரசியல் கருத்து வரும், உங்கள் காதல் கதை, ஃபேமிலி மேட்ரு. சினிமாங்கிறது ஒரு மக்கள் வந்து தேட்டருக்கு போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஆனால் ஒரு படம் வந்து சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் மிகப்பெரிய நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை, பெரிய பொருளாதார சரிவு மாதிரி வரிஞ்சு கட்டிட்டு நிறைய பேர் ரொம்ப கிண்டல் கேலி இதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் தப்பு. அது வந்து அந்த இயக்குனரையோ அந்த படத்து நடிகர்களையோ நடிகைகளையோ டெக்னீஷியலோ எல்லாரையும் பாதிக்கும். எல்லோரும் மனிதர்கள் தான். ஏதோ சில படங்களில் சிலருக்கு சர்க்கிள் வரும்போது அதுக்காக நீங்கள் அவங்களை கோமாளியாக ஒரு கிண்டலாக ப்ரோமோ பண்ணுறது, ரோல் பண்ணுறது, ஏன்னா இது தேச குற்றமான இது. ஒரு படம் வந்து சரியில்லைன்னா அது இன்னும் ஒரு தேச குற்றம் மாதிரி பண்ணுறாங்க. நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. எத்தனை பிரச்சனை நாட்டில்? மின் கட்டணம் ஏறி போகுது, அங்கே ஒருவன் கள்ளச்சாரம் குடிச்சு சாகுறான், இது இங்கே வரிசையாக படுகொலை நடக்குது. இதுக்கு இந்த கோபம் வந்து இங்கே வரமாட்டேங்குது. ஒரு படம் ஃபெயிலியராக போச்சுன்னா அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டு பெரிய பிரச்சனை மாதிரி. ஒரு 2 வாரமாக ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எதை பார்த்தாலும் ஒரு படத்தை ஒரு தோல்வியை எனக்கு கிண்டல் பண்ணலாம். ஒரு தோல்வியை கொண்டாடுற ஒரு மனநிலை, அது ஒரு மன நோய் தான். அது ஒரு லிமிட்டு தான். படம் சரியில்லையா ஓகே, பார்க்காத, ஒரு சரியில்லைன்னு சொல்லி போயிடலாம், எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சொல்லலாம். ஆனால் அதை ரொம்ப ஒரு இயக்குனர் நடிகர்லாம் மனசை புண்படும்படி கேள்வி கட்டப்பட்டு தப்புது.